வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து பெவிலியான் ரிசர்வ்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அதுக்கப்புறமா வந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016, prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and balance sheet as on the date. In the books of Coimbatore Cricket Club என்னென்ன கொடுத்துருக்காங்க, receipts and payment கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் தென் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது, இன்கம். அடுத்ததா சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது, இன்கம். அடுத்ததா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். ஸோ இது வந்து என்னது, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இல்லையா. ஸோ டோர்னமெண்ட்டுக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்ல இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். அடுத்ததா வந்து லெகேசிஸ். ஸோ இதை நம்ம எந்த சைடில் காட்டுவோம், லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். நெக்ஸ்ட் அந்த பேமெண்ட்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்ததா ஃபர்னிச்சர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம இது எந்த சைடில் காட்டுவோம், பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடில் காட்டுவோம். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவும் நம்ம வந்து என்னது, பேலன்ஸ் ஷீட்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். அடுத்தது செக்ரட்டரிஸ் ஹானரேரியம். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து என்னது, எக்ஸ்பென்சஸ். அடுத்ததா பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அடுத்ததா கேஷ் அட் பேங்க் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன். On 1st April 2015, the club had stock of balls and bats rupees 3000. So இது வந்து என்னது, opening stock. And an advance subscription rupees 500. Surplus on account of tournament should be kept in reserve for permanent pavilion. Subscription due on 31/3/2016 was 2000. ஸோ இது வந்து என்னது, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இது எந்த இயர்க்கானது, 2016 ஸோ இது வந்து என்னது, அட்வான்ஸ். அப்போனா இது வந்து என்னது, முன்னாடியே நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 2016 உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம 2015 வந்து ரிசீவ் பண்ணிட்டோன்றதா இதுக்கான மீனிங். அடுத்ததா ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஆன் 31/3/2016 வாஸ் ₹1000. ஸோ இது வந்து என்னது, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கேபிட்டல் ஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இங்கே கேபிட்டல் ஃபண்டுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2015. ஏன்னா நம்மளுக்கு இந்த இயர்க்கான இன்ஃபர்மேஷன், எந்த இயர்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 2016 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது 2015. ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இயரோடைய ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து 3000. அப்போ இது வந்து போன வருஷத்துடைய க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா, அது எந்த சைட்ல வரும், அசட் சைட்ல. அப்போ ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 3000. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்மளுக்கு இங்க ஓப்பனிங். அப்ப இதுதான் வந்து போன வருஷத்துடைய க்ளோசிங் இல்லையா. ஸோ அதையும் நம்ம இங்க எழுதணும். கேஷ் அட் பேங்க் 8000. அடுத்ததா லயபிலிட்டி சைட்ல நம்ம என்ன காட்டணும், சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸா நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். இது வந்து ஓப்பனிங்ல காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்ல காட்டியிருப்போம். ஸோ அட்வான்ஸா ரிசீவ் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எந்த சைட்ல காட்டுவோம், லயபிலிட்டி சைட்ல காட்டுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எவ்வளவு, 500. அடுத்ததா கேபிட்டல் ஃபண்ட் தான் நம்மளுக்கு என்னது, பேலன்சிங் ஃபிகர். இப்போ டோட்டல் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு, 8000 3000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11,000. 11,000ல இருந்து ஒரு 500 போச்சுன்னா 10,500 தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். அடுத்ததா இந்த இயர்க்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்.
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2016. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் இல்லையா, அது நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இயர்ல எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், 11,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். 11,000. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம அட்வான்ஸா ரிசீவ் பண்ணியிருந்தா அதை ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் பண்ணணும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எவ்வளவு 500. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். அடுத்ததா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2015 and 16 எவ்வளவு 2,000 rupees. அப்போ ஆட் பண்ணோம்னா டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 13,500. அடுத்ததா வேற என்ன இன்கம் இருக்கு நம்மளுக்கு, சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பை சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அது எவ்வளவு 100 rupees. நெக்ஸ்ட் அடுத்தது வேற ஏதாவது இன்கம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கா, ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ். டு மெயின்டெனன்ஸ். ஸோ எவ்வளவு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 5,000. அடுத்ததா செக்ரட்டரிஸ் ஹானரேரியம். டு செக்ரட்டரிஸ் ஹானரேரியம் 4,500. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ சேம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு 3,000. add bats and balls. So எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 7,400. அப்போ 10,400. இதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 1,000. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். 9,400 வேல்யூக்கான பேட்ஸ் அண்ட் பால்ஸ் தான் வந்து நம்ம இந்த இயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். ஸோ டெபிட் சைடில் 9,400 ப்ளஸ் 4,500 ப்ளஸ் 5,000 18,900. அடுத்ததாக இந்த சைடில் பார்த்தோம்னா 13,500 ப்ளஸ் 100 13,600 தான் வருது. அப்போ நம்மளுக்கு என்னது, டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடை விட அதிகமாக இருக்கு. அப்போனா நம்மளுக்கு என்னது டெபிசிட். ஸோ அப்போ பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வரும். பை எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். அப்போ இது வந்து டெபிசிட். ஸோ எவ்வளவு 18,900ல 13,600 போச்சுன்னா 5,300 தான் நம்மளுக்கு டெபிசிட். 18,900. அடுத்ததா நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2016. ஸோ ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் நம்ம என்ன எழுதுவோம், கேபிட்டல் ஃபண்ட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் மூலமா நம்ம கேபிட்டல் ஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, எவ்வளவு 10,500. இது கூட நம்ம என்ன பண்ணணும், இதே வந்து சர்ப்ளஸாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைச்சது டெபிசிட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். லெஸ் டெபிசிட் 5,300. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,200. இதுதான் வந்து கேபிட்டல் ஃபண்ட். அடுத்ததா நம்ம வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு லெகேசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ லெகேசிஸ் 20,000.
நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் இது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சர்ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ரிசர்வ் ஃபார் பெர்மனன்ட் பவிலியானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னா, ரிசர்வ் ஃபார் பவிலியான் ஃபண்ட். ஸோ பவிலியான் அப்படின்றது என்னன்னா, இந்த நம்ம யாருடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்லலாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து கட்டி விடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பவிலியான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் டோர்னமெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ண ஃபண்டில் எக்ஸ்பென்சஸ் போக மீதி இருக்கிற ஃபண்டை நம்ம என்ன பண்றோம்னா ரிசர்வா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். இது வந்து என்னது, இன்கம், கைண்ட் ஆஃப் இன்கம் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை இன்னர் காலம்ல எழுதிட்டு அதுக்கு அடுத்தது லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, 1400. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளவு, 600 வந்து நம்ம பவிலியானுக்காக ரிசர்வா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். இது எதனால அப்படின்னா, நம்ம டோர்னமெண்ட் பர்பஸ்க்காக சப்ஸ்கிரிப்ஷனா வந்து 2000 rupees வந்து கலெக்ட் பண்ணோம். ஆனா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவுதான் ஆயிருக்கு, 1400 தான் ஆயிருக்கு. அதுக்காக நம்ம வந்து கலெக்ட் பண்ண இன்கம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியுமா, ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து ரிசர்வா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்டா நம்ம ரிசீவ் பண்ணதுனால நம்ம வேற எந்த பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கே பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கைடு வாங்குறதுக்காக உங்க அப்பா கிட்ட காசு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 rupees வாங்குறீங்க. ஆனா புக்ஸுக்கு வந்து எவ்வளவு ஆயிருக்கும், ஒரு 800 rupees தான் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்காக கொடுத்தாங்க, நீங்க கைடு வாங்குறதுக்காக தான் கொடுத்தாங்க. அதுல பேலன்ஸ் வந்து இப்போ 200 இருக்குல்ல. அப்போ உங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, பேலன்ஸ் வந்து அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் ஏதாவது வரும்போது நீ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 200 நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதை வந்து நீங்க எக்ஸாம்காக தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ உங்க எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை தனியா எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டை வந்து நம்ம இப்படிதான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அடுத்த அசட் சைட்ல, அசட்ல நம்ம என்ன காட்டணும், ஃபர்னிச்சர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா, அது 15,000. அடுத்ததா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ், அதுவும் நம்ம அசட் சைட்ல காட்டணும்ல. அப்போ ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு, 1000. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதையும் நம்ம அசட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அது எவ்வளவு, 2000. நெக்ஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு பேங்க் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் அட் பேங்க் 7,800. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். ஸோ 25,800 அசட் சைட்ல, லைபிலிட்டி சைட்ல 25,800. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து டாலி ஆயிடுச்சு. இந்த ரிசர்வ் ஃபண்ட் வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம், அதுக்கு அடுத்தது இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்றதுனால தான். ஸோ எக்ஸஸா, அதாவது நம்ம செலவு பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசர்வா வேற ஒரு பர்பஸ்க்கு வந்து அதை ஒதுக்கி வச்சிடுறோம். நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம். அதனாலதான் அது ரிசர்வ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதுக்கு ரிலேட்டடா நான் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க.